Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே 3ஆம் வசனத்தை பார்ப்போம். லூக்கா 4:3. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். எதையாவது ஒன்று சொல்ல வைக்கணும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, சொல்லும். அதுதான் சொல்கிறான். வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்களேன், என்னோட கோஆப்ரேட் பண்ணுங்கன்றான். இந்த வாயில் தான் கர்த்தர் விஷயத்தையே வச்சிருக்கிறார், அதிகாரத்தையும் வாயில் தான் வச்சிருக்கிறாரு. இந்த அதிகாரத்திலேருந்து நம்மை திசை திருப்பி அதிகாரத்தை இழக்க பண்ணுகிறதும் நம்முடைய வாயை பிடிச்சாதான் பிசாசு நம்மளை பிடிக்க முடியும். எப்படி உங்களுடைய வாயினுடைய உதவி இல்லாமல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது எப்படியோ, அதுபோலவே உங்களுடைய வாயினுடைய உதவி இல்லாமல் பிசாசும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டு பேரும் உங்கள் வாயை தான் கேட்குறாங்க. ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு, வாயை கொடுன்றாரு. வாயை சரி பண்ணிட்டா வாழ்க்கையை சரி பண்ணுறேன்றாரு. பிசாசு என்ன பண்ணுறான், வாயை கொஞ்சம் கொடு, எனக்கு நான் சொல்கிறதுக்காக வாயை கொடுங்கிறான். இதுதான் ஆவிக்குரிய விஷயமெல்லாம் அதில் தான் அடங்கியிருக்கு பாருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இந்த நாவை குறித்து சொல்லப்படுகிற அத்தனை காரியங்களும் உண்மை, மகா பெரிய உண்மை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஒரு மாபெரும் உண்மை. whatever we confess we possess. எதை நாம் அறிக்கை செய்கிறோமோ வாயினாலே அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பது இந்த வாழ்க்கையிலே நான் கண்டறிந்த ஒரு மாபெரும் உண்மை. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை பாருங்க. ஆகவே இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும். எல்லாம் சொல்லுங்க, சொல்லும். பிசாசு உங்களிடத்தில் பேசலாம், எப்போ பார்த்தாலும் பேசிட்டு தான் இருக்கிறான். அவங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு எதையாவது ஒரு சந்தேகத்தை பேசுறது, எதாவது ஒரு கேள்வி எழுப்புறது, ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் அவனால் ஒன்றுமே பண்ணவே முடியாது. எப்படி நீங்கள் வாரம் கூட்டமாக கூடி இங்கே வசனத்தை கேட்டு போய் வசனத்தை எடுத்து வாயினால் சொல்லி இருதயத்துக்குள்ளே வைக்கலைன்னா ஆண்டவரே உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். விசுவாசம் வாசிக்கிறதுனால வரும்னு சொல்லலை. எப்படி வருதான்? கேள்வியினால் வருது. கேள்வி வார்த்தையினால் வருது. அப்போ வார்த்தையை என்ன பண்ணணும், நான் எடுத்து என்னுடைய வாயில வைத்து நான் பேசும்போது அதை என் காது கேட்க வேண்டும். நான் வாசிக்கிறதுனால விசுவாசம் வருதில்ல, வாசிக்கிறது அடிப்படை. வாசிக்காமல் எப்படி நான் இது பண்ணுறது? வாசித்த பிறகு தான் பேச முடியும். அதை நான் வாசிக்க வேணும், ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு செல்லணும். வாசிக்கும் போது இந்த காரியங்களை கவனித்து பிறகு இந்த காரியங்களை எடுத்து என்னுடைய உள்ளத்தில் எப்படி வைக்கணும்னா, நான் என் வாயை திறந்து சொல்ல வேண்டும். அவரே என் பரிகாரி, என் தேவனாகிய கர்த்தர் என் பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறார். அவர் என் அப்பத்தி தண்ணீரையும் ஆசீர்வாதத்தின் வியாதியை விலக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நீடித்த ஆயுசு நாள் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இப்படி வியாதியாக இருக்கிறவங்களாம் தினந்தோறும் சொல்லணும் பாருங்கள். இதை எடுத்து வாயில் வச்சு சொல்லணும் நமக்குள்ளே, வியாதியே இந்த சரீரத்தில் உனக்கு இடமில்லை, உனக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகள் என்னை குணமாக்கும் தழும்புகளாக அது இருக்கிறது. இந்த சரீரத்தில் உனக்கு இடம். இப்படி வாயை திறந்து இந்த வார்த்தையை பேசும்போது இந்த வாயை திறந்து நான் பேசுறதா என் இருதயத்துக்குள்ள போகிறது. அப்பதான் விசுவாசம் வருது. விசுவாசம் நான் வாசித்ததுனால வரல, நான் வாசித்ததை வச்சு இதை என் மனசுலேயே வச்சு இதை வாயால் நான் பேசி திரும்ப திரும்ப இதையே சொல்லி கர்த்தர் எனக்கு என்ன வாயிருக்கிறார், எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய மீட்பினால் எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னுடைய காது என்னுடைய வாய் சொல்லுகிறதை கேட்கிறது. என் காதில் என்ன விழுதோ, வாய் சொல்கிறத காது கேட்கும்போது அதன் வழியாக தான் விசுவாசம் உள்ள இருதயத்துக்குள்ள போகிறது பாருங்க. அதனால தான் பிசாசு என்ன சொல்கிறான், இயேசுட்ட இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா பிடிச்சிடலாம் இவரன்னு தெரியும் அவனுக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, வாயை திறந்தோன்னு அவருக்கு என்ன வருது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கடவுளுடைய வார்த்தை தான் வருது. இவன் சொல்கிறதே வாயில் வரமாட்டேன் அவருக்கு. ஹலோ, இவன் எத்தனை தடவை சொல்லும் சொல்லும்னு சொல்லி கொடுக்குறான், கிளிப்புள்ள மாதிரி. சொல்லும், கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும். சொல்லும்னா அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேதத்தில் எழுதி இருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிசாசு சொல்கிறான், நான் வியாதியாக இருக்கிறேன்னு சொல்லு, ஒத்துக்க, போச்சு ஒத்துக்க, முழுகிட்டு இருக்கிறேன்னு சொல்லு, கடனில் முழுகி அப்படியே அழிஞ்சு போகிறேன்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லு, போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வா, அங்கே போய் சொல்லிட்டு வா, இங்கே போய் சொல்லிட்டு வா, இதை சொல்லுன்னு பிசாசு சொல்லி தர்றான். ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து என்ன வர வேண்டும், நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய்.
இதை வாயிலேருந்து ஏன் வரமாட்டேங்குது அநேக விசுவாசிகளுக்கு? இது வாயிலேருந்து வரணும் பாருங்க, சொல்லும்னு சொல்கிறான். ஆனால் இயேசுடைய வாயை திறந்தாலே வார்த்தை தான் வருது அவருக்கு. அதனால தான் பாருங்க, அவர் அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்துல கனி புசியாது இருக்க கடவுள்னு சொன்ன உடனே அப்படியே ஆயிற்று. ஏன்னா இருதயம் விசுவாசம் என்கிற இந்த மாபெரும் சக்தியினாலே நிறைந்திருந்தது. ஏற்கனவே ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கிறாரு உள்ள. அதனால தான் வாயை திறந்து சொன்ன உடனே அப்படியே ஆயிற்று. நம்ம ஆளுங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆகுதான்னு பார்க்கலாம், நான் சொல்லி பார்க்குறேன். நிச்சயமாக ஆகாது, சொல்லி பார்த்தாலாம் ஆகாது. உள்ளத்தில் எடுத்து இந்த விசுவாசம் என்கிற சக்தியை பில்டப் பண்ண வேண்டும். சொல்லி 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 பிசாசு சொல்லுகிறதை மறுத்து, அதை சொல்ல மறுத்து, அந்த பிசாசின் வார்த்தைகளை புறக்கணித்து விட்டு தேவனுடைய வார்த்தையை சூஸ் பண்ணி எடுத்து, உங்களுடைய தேவைகளுக்கேற்ப தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாயில் வைத்து சொல்லும்போது தான் விசுவாசம் உண்டாகிறது. பாருங்கள், ஆதாம் எப்படி பண்ணான்? அவங்க பிசாசு பேசி என்ன சொன்னான்னா அதை அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும் நம்மளை தேவனை போல ஆக்கக்கூடியதாக இருக்குதுன்னு அவங்க உடனே அவனோட ஒத்துழைச்சி அவன் சொல்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆதாம் எப்படி பேசுகிறார்? இந்த 2ஆம் ஆதாம், கடைசி ஆதாம் என்று வர்ணிக்கப்படுகிற இயேசு எப்படி சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 5ஆம் வசனம் பாருங்க. பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரே நிமிஷத்தில் அவர் காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்துக்கு வர்றோம், இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். என்ன சொல்றான் பாருங்க, உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் காமிக்கிறான். காமிச்சு இந்த ராஜ்யத்தின் அதிகாரங்கள் எல்லாம் உமக்கு தருவேன், எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் உமக்கு தருவேன், இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டது? யார் கடவுளாக கொடுத்தார் இவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா? யார் கொடுத்தது இவனுக்கு? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சட்டப்பூர்வமாக நடந்த ஒரு சம்பவத்தை அவனுக்கு குறிப்பிடுகிறான். பிசாசானவன் இங்கே ரொம்ப நியாயப்படி ரொம்ப சத்தப்படி பேசுகிறான். என்ன சொல்கிறான்? இதையெல்லாம் என்னிடத்திலே இந்த பூமிக்கு சொந்தக்காரனாக நீ நியமித்தீர ஆதாம் என்கிற ஒருவனை, இந்த பூமியெல்லாம் பண்ணி அவங்க கையில் கொடுத்தீரே, அவன் சட்டப்பூர்வமான ஓனர், அவன் என்னிடத்தில் இவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டான் என்கிற உண்மையை இங்கே சொல்லுகிறான். ரொம்ப முக்கியமான வசனம் இது. இவைகளெல்லாம் என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளை எல்லாம் இதன் மேல் உள்ள அதிகாரமெல்லாம் என் கையில் இருக்குது, இவைகளுடைய மகிமை உமக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறான். ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்தின்றது, ஒரு நிமிஷத்தில் காண்பிக்கிறான். ஃப்ளாஷ் அப்படியே எல்லா ராஜ்யம், அதனுடைய மகிமை, அதனுடைய அதிகாரம் எல்லாம் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன், எனக்கு இது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை பணிந்து கொண்டால், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸி இது. ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணால் போதும். பணிந்து கொண்டால், நீர் என்னை பணிந்து கொண்டால், ஒரே ஒரு கும்பிடு போதும், பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்றான், எல்லாத்தையும் உம்முடையதாகும். இயேசு பாருங்க, இதெல்லாம் பறிக்க தான் வந்திருக்கிறாரு. மனுஷன் இழந்து போயிட்டான். ஆதாம் இதெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டான் இவங்கிட்ட. இழந்து போனதை பறித்து திரும்ப மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக தான் மனுஷனாய் வந்தார் இயேசு, மனுஷனுடைய ஸ்தானத்தில். ஏன்னா வேற யாரும் போய் சாத்தான்கிட்ட கேட்க முடியாது, அது நியாயமாக இருக்காது. மனுஷன் கொடுத்ததுனால எங்கள் அப்பன் கொடுத்ததை என்கிட்ட திருப்பித்தான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு மனுஷன் தான் தேவை, அதுதான் நியாயம். என் அப்பன் இழந்ததை நான் திரும்ப எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லணும், அதுதான் நியாயம். அதுக்காக தான் மனித ரூபத்தில் இயேசு இங்கே வந்தார், மனிதனாய் வந்தார், மனுஷனுக்காக வந்தார். எல்லா மனுஷருக்காகவும் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை திரும்ப பறித்து இவரிடத்தில் கொடுக்கும்படியாக தான் இயேசு வந்தார். எல்லாம் தெரியும் அவருக்கு, இதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு. இப்போ ஒரு நல்ல ஒரு சான்ஸு, ஒரே ஒரு சின்ன இப்படி குனிஞ்சிட்டா போதும், அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் உமக்கு கொடுத்துட்றேன். சிம்பிள் ப்ரொசீஜர், டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் உடனே ஆகிடும். திலுவைக்கெல்லாம் போய் அடிபட்டு ரத்தம் சிந்தி தொங்கி அங்கே நிர்வாணமாக தொங்கி எல்லாருக்கு முன்னால் அசிங்கப்பட்டு செத்து இதெல்லாம் இவ்வளோ வேதனையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு கும்பிடு போட்டால் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். ரொம்ப சிம்பிள், எல்லாவற்றையும் உமக்கு சொந்தமாக்கி விடுகிறேன்றான். ஆனால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உடனே வார்த்தைக்கு தான் வர்றாரு பாருங்க. அவர் வாயில வார்த்தை மட்டும்தான். பிசாசு 1000 பேசலாம், ஆனால் இயேசுடைய வாயில் அது வரவே
மாட்டேங்கிறது. ஏன்னா இருதயமெல்லாம் அதனால் நிறைஞ்சிருக்குது. அதெல்லாம் உபாகமத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்குது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இருக்குது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனம், இந்த வசனம் எல்லாமே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். அவர் அப்படியே அதை கரைச்சி குடிச்சிருக்கிறாரு. அப்படியே சொல்கிறாரு பாருங்க, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த எழுதியிருக்கிற வார்த்தையில் என்னங்க அவ்வளோ பெரிய இது அப்படின்றாங்க. இதில் தாங்க வல்லமையே இருக்குது. பிசாசை இயேசு தோற்கடித்தார்னா இந்த எழுதியிருக்கிற வேதாகமத்தை வச்சு தான் அவனை தோற்கடித்தார். எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை வைத்து தான் தோற்கடித்தார். இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளின் வல்லமை புரியாதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது, தெரியுமா? உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது. இங்கே எழுதியிருக்கிற வார்த்தைகளை மதிக்க தெரியாதவர்கள், இதை எடுத்து வாயில வைக்க தெரியாதவர்கள், இதை எடுத்து உள்ளத்தில் வைக்க தெரியாதவர்கள், உள்ளத்தை இதனால் நிரப்ப தெரியாதவர்கள் மெய்யாகவே ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. இங்கே இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. எழுதியிருக்கிறதே, நிறைய பேர் எழுதியிருக்கிறதே இன்னும் படித்ததே இல்லை. ஹலோ, என்ன எழுதியிருக்கிறதுன்னு படித்ததே இல்லை. சிலர் கேட்குறாங்க, அது அப்படி எழுதியிருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, எங்கேயோ இருக்குது. அதான் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, பிசாசி யாரை விழுங்கலாமோன்னு சுற்றி தேடி கொண்டிருக்கிறான்னு நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன எழுதியிருக்குதுன்னு ஷூராக தெரியல. அவன் அப்படிலாம் ஒன்று எழுதிடலன்னு, ஓ அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் எழுதிலையான்னு ஆகிடும். எழுதியிருக்கிறது ஷூராக தெரியணும். என்ன தான் எழுதியிருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு திட்டவட்டமாக தெரியுது. இதுதான் எழுதியிருக்குது, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்ட்டார். சரி,